250 கிராம் அரிசிக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை விட டபுள் மடங்கை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வைக்கணும். இப்போ 250 கிராம்னால் வந்து நான் ஒரு 800 ml தண்ணி வச்சு 4 விசில் ஸ்லோவில் வச்சு எடுத்துக்கிட்டேன். குழைப்பாக எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, மற்றது எல்லாமே 1 ஸ்பூன் தான். உளுத்தம்பருப்பு, மிளகு, சோம்பு, ஜீரகம், மல்லி, அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் பவுடர் நமக்கு ரெடி. நீங்கள் வந்து தேவையான அளவு மட்டும் தான் பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்க. மிச்சத்தை வந்து நல்லா ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க. ஆல்ரெடி காரமாக தான் இருக்கும் மிளகு போட்டுருக்கிறதுனால. அப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அதோட டொமேட்டோ ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பவுடர் அரைச்சோம் தெரியுங்களா, அந்த பவுடர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது எண்ணெயில் இதானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு புளி சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வேக வச்ச சாப்பாடை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு அந்த மேக் பண்ண கிரேவி மாதிரி இருக்கிறத போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வந்து நெய் ஆட் பண்ணால் நம்ம பிஸ்மில்லா பாத் ரெடி.